ரயில் விபத்து தொடர்பாக தற்போது விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 13 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். முழு விவரம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக திருச்சி கோட்ட ரயில்வே துறை சார்பில் துணை பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணை குழுவினர் இந்த விபத்து தொடர்பாக முதல் கட்டமாக விசாரணை நடத்த ஒரு 13 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக அந்த கேட் கீப்பர், லோகோ பைலட், முதுநிலை உதவி லோகோ பைலட், அதே போல ரயில் நிலைய மேலாளர்கள், பள்ளி வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட அந்த 13 பேருக்கு முதற்கட்டமாக சம்மன் அனுப்பி அவர்களை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில இன்று அந்த விசாரணை குழுவினர் தங்களுடைய விசாரணை தொடங்கியிருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்துல அந்த பாதுகாப்பு துறைக்கான அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்துல தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த கேட் கீப்பர் அவர் சிறையில இருக்காரு. அதே போல அந்த பள்ளி வேன் ஓட்டுநர் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காரு. அவர்கள் இருவரை தவிர மற்றவர்கள் அந்த விசாரணைக்காக ஆஜராகி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. அவர்களிடம் தனித்தனியாக தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பா இந்த ரயில் நிலையத்தை கடக்கும் பொழுது கூறப்பட வேண்டிய தகவல்கள் முறையாக கூறப்பட்டுச்சா, அதே போல வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுச்சா, இல்ல மனித தவறுகளால்தான் இது நடந்ததா என்பது குறித்தான முழுமையான விளக்கம் அந்த ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கேட்கப்பட உள்ளது. அந்த விளக்கங்கள் முழுமையாக கேட்ட பின்பு இது கூடுதலாக வேறு யாரையும் விசாரிக்க வேண்டி இருக்கிறதா என்பது குறித்தும் இந்த விசாரணை குழுவினர் முடிவெடுப்பாங்க. அப்படி விசாரணை தேவை என்றால் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும். அனைவரையும் விசாரணை முழுமையாக முடிந்த பின்பு இந்த விளக்கங்கள் ரயில்வே தலைமையகத்திற்கு அனுப்பப்படும். எப்படி இந்த விபத்து நடந்தது என்பது குறித்தும், இது யார் மீது தவறு உள்ளது என்பது குறித்தும் முழுமையான விவரங்கள் விசாரணை முடிவில் தெரிய வரும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.